பேச வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுங்க. காலம் கருதி இந்த ஐம்பெரும் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தேனி வெள்ளாஞ்செட்டியார் உரிமை சங்கத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய அருமையண்ணன் பஞ்சு நாகராஜ் அவர்களுக்கும், அவரோடு உற்ற துணையோடு அவருடைய நிழலுக்கு சொல்லுக்கு செயல்படக்கூடிய இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மணி அவர்களுக்கும், பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி நான் உண்மையிலே தமிழகம் முழுவதும் நம்முடைய மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பை சார்ந்த அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். உண்மையிலே மிகவும் சந்தோஷமாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பஞ்சு அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களெல்லாம் அழைத்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயத்த மாநாடை நடத்தினோம் என்று நம்முடைய பொதுச்செயலாளர் கூறியது போல மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்துடைய அனைத்து நிர்வாகிகளும் பெரும்பகுதி நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பு இந்த தேனி வெள்ளாஞ்செட்டியாருடைய 50 ஆண்டுகால பொன்விழா நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ளிலே பெருமை கொள்கின்றோம். ஒன்று அருமையன் பஞ்சு அவர்களுக்கு நான் தாழ்மையான கருத்தை சொல்கின்றேன். எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ், ஏன்னா நம்ம வெள்ளாஞ்செட்டியார் ஒரு கெத்து என்ன, இவனை என்ன நம்ம போய் கொஞ்சம் இப்போ என்னென்னா நம்ம மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் பிறவியிலே நமக்கு எப்போதுமே ஒரு கெத்து உண்டு. ஏன்னா அது நம்முடைய டிஎன்ஏலே ஓடுது. வெள்ளாஞ்செட்டியாருடைய டிஎன்ஏல அதிகமானது எப்படின்னா ஒரு கெத்து. அந்த கெத்து அப்படின்னா இப்போ இந்த ஊர்லே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மற்ற நம்முடைய வெள்ளாஞ்செட்டி அமைப்புகளெல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு ஒரு ஏதோ ஒரு நெருடல் இருந்துச்சு. நான் அந்த கூட்டத்தில் கேட்கணும்னு தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் அரவணைச்சு போகிறோம். நீங்களும் ஒரு முக்கியமான ஆள். நிச்சயமாக எல்லாரையும், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கி 10 லட்சம் வெள்ளாஞ்செட்டியார்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கு போன வருஷம் இதே ஒரு நம்ம ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நடத்துனதுக்கும் இப்போ இந்த வருஷம் ஆண்டு விழா அண்ணன் பஞ்சு அவர்கள் நடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம். அந்த நிகழ்ச்சியை அடுத்த வருஷத்துடைய நிகழ்ச்சியில் மிக பிரம்மாண்டமாக இந்த ரோட்டில் கூட்டம் வர்ற அளவுக்கு இங்கே இருக்க அந்த உள்ளூரில் மற்ற நம்முடைய சொந்தக்காரர்களையும் நீங்கள் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து நீங்கள் நடத்தணும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. தவறு. ஆகவே நம்முடைய வெள்ளாஞ்செட்டியார்களை ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் வெள்ளாஞ்செட்டியார்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு வெளியிலே தெரியாது. நீ என்ன வெள்ளாஞ்செட்டியார்ப்பா, அவன் ஒரு பிரிவை சொல்லிடுவான். நான் என்ன வெள்ளாஞ்செட்டியார்ப்பா, நம்ம ஒரு பிரிவை சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம 10 லட்சம் பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அந்த அமைப்பை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கிட்டத்தட்ட நம்முடைய அமைப்பில் 1800 நிர்வாகிகளை போட்டு அந்த 1800 நிர்வாகிகளையும் துடிப்போடவும் எழுச்சியோடவும் செயல்பட்டு இருக்காங்க. நம்மளுடைய முதல் படி இப்போ தான் குழந்தை 6 மாதம் ஆகி 1 வருஷம் ஆகி இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம முருகாம்பாள் ஸ்வீட் அண்ணன் சண்முகம் அவர்கள் நல்ல கருத்து சொன்னார். அவர் சொன்ன கருத்து உண்மையிலேயே மெய் சிலுக்கி வச்சுச்சு. நாங்கள்லாம் ரொம்ப அதாவது நடத்திரோம்னு நினச்சேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன், அண்ணன் மாதிரி ஆளுகிட்டலாம் நான் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிடும்னு நினச்சேன். அண்ணன் என்ன நினச்சிட்டாரா, எல்லாரையும் பண்ணுங்கண்ணே. ஆனால் அவர் சொன்ன கருத்து தான் சரி. அதனால் ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கோ எதுக்கோ செலவு பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு வெள்ளாஞ்செட்டியார்களும் அவர்களால் முடிந்த எண்ணிக்கையான தொகையை குறைந்தபட்சம் 500, 1000, 2000 கொடுங்க. இது எப்படின்னா இது என்ன நம்மளுடைய பங்கு.
நம்ம இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு செய்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் வர்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஒத்துழைப்பு வந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய எழுச்சி மாநாடு. நம்ம பள்ளிவாசன் சார் சொன்னாங்க, எனக்கெல்லாம் உண்மையிலே அந்த மாதிரி ஆசை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய செட்டியார், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலே 10 பேரை அமைப்பதற்கு நாம் ஒரு வலுவான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இப்போது சரியான காலகட்டம். ஆகவே நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம், நம்முடைய சமுதாயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம். நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் சின்னவன், நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஏன்னா முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அந்த கெத்து யாருப்பா, நான் அந்த கெத்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மளை விட நம்முடைய எதிரி நம்ம வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறத ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எதிரியை பார்க்கணும், பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கணும், அடுத்த ஊர்க்காரரை பார்க்கணும். ஆகவே நம்முடைய உறவுகளை வலுப்படுத்த, நம்முடைய தமிழகம் முழுக்க இருக்க நம்முடைய உறவுகள், நம்முடைய எண்ணிக்கையை மீண்டும் கொண்டாடுவதற்கு சென்ற ஆண்டு கூட்டத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு விழாவை ஏற்படுத்திய நம்முடைய தேனி வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை மனதாரவும் உள்ளன்போடும் பாராட்டி, அடுத்த ஆண்டு 51வது ஆண்டு விழாவிலே மிகப்பெரிய இந்த மண்டபத்தை தாண்டி அடுத்த ரோட்டில் வரைக்கும் கூட்டம் கூட்டுவதற்கு நம்முடைய உறவுகளையும் அணைத்து எல்லோரையும் இணைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரணும். அதுக்கு நமக்குள்ள ஒருத்தரை விட்டு கொடுத்து யாரையும் விட்டுக்காம எல்லாரையும், எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு சில பேரை நம்ம அதுக்காக நீ கேட்கலாம், என்னங்க அவரை எங்க விட்டுறீங்க, ஒரு சில நபர்களை விடலாம், ஆனால் ஒரு சில கூட்டத்தை நாம் விட வேண்டாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே நம்முடைய உறவுகளை, நம்முடைய சொந்தங்களை, ஏன்னா இந்த பகுதியில் நான் சொல்லுவேன், நான் உண்மையிலே ஒரு 10 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நானும் தேனிக்கு ஒரு 10 வருஷமாக நம்முடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் நமக்கு முன்னால் இருக்கின்ற முன்னோர்கள் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன ஒன்று சேர்க்குறோம், அன்னைக்கே அவங்கெல்லாம் சேலத்தில் உள்ள அகரவெள்ளாஞ்செட்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்க கங்கை உள்ள வெள்ளாஞ்செட்டியாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய வெள்ளாஞ்செட்டிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து, நான் தான் சொல்லிட்டு வந்தேன், என்ன இந்த மாவட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒருங்கிட்டாங்க, எங்கள் பக்கத்துலாம் வரல. அதனால, ஏன்னா அன்னைக்கு இருந்த தொலைத்தொடர்பு இல்லாதனால தான் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா வெள்ளாஞ்செட்டியார்களும் கூடிய விரைவில் 90% சேர்த்துட்டோம். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு நம்ம மாநாடு மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி, ஐயா சொன்னாங்க எனக்கு முன்னாடி, அவங்க இவர் ராதாகிருஷ்ணனுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய பெரியவர் அருணாச்சலம் செட்டியார் சொல்கிறப்ப சொன்னாங்க, நம்ம சமுதாயத்திற்கு 1970 பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக நாங்கள் செஞ்சோம், அதை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பெரியவர் சொன்ன கருத்தை நம்மை போன்ற வரும் தலைமுறையிலே அதை நிறைவேற்றுவதற்கு உங்களை போன்ற இங்கே வந்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு, இந்த சங்கத்தை, இந்த எழுச்சி மாநாடை சீரும் சிறப்புமாக உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள்லாம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இந்த தேனி உண்மையிலே எல்லாத்துலேயும் சிறப்புங்கிறது தேனி தாங்கிறது யாரும் சொல்லி தெரிய வேணாம். எல்லா வகையிலையும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய உறவுகள் பலப்படுத்துவதற்கு, நம்முடைய அமைப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு உதாரணமே தேனி தான். இந்த தேனி சங்கம் நம்முடைய மத்திய வெள்ளாஞ்செட்டியாருக்கு உண்மையிலே ஒரு செல்லப்பிள்ளைமாய உள்ள அமைப்பு. ஏன்னா நிறைய, அதாவது வழித்தோன்றல் நம்முடைய முன்னோர்கள் நிறையா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த சங்கத்தோட இது 51 வருஷம் இருக்குன்னு சொன்னால், இதை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. அது உருவாக்குறதுனால தான் இன்றைக்கி நம்முடைய இந்த சங்கத்தோடைய தலைவராக இன்றைக்கி பஞ்ச நாகராஜ் அவர்கள் இருந்து இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இந்த மண்டபத்தை கட்டி, இந்த மண்டபத்தை சிறப்போடு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமா முடிச்சுது, 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்தில் சங்கத்தெல்லாம் கட்டி முடித்து, இந்த சங்கத்தில் இதை தாண்டி நிறையா
பண இருப்பையும் உருவாக்கி வச்ச இந்த இந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகத்தில் உங்கள் அத்துணை பேருக்கும் நாங்களெல்லாம் மிக்க மகிழ்ச்சியோடு மத்திய வெள்ளான் செட்டியார் உங்களெல்லாம் தலைவணங்கி உங்களெல்லாம் சீரும் சிறப்புமாக அடுத்த தலைமுறைக்கு நீங்களெல்லாம் கொண்டு செல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதற்கு நாம் இதை பார்ப்போம் என்று கூறி வருகின்ற நாட்களிலே இந்த மாநாடை சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய வெள்ளான் செட்டியார் உறவினர் பெருமக்கள் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆண்மகனாலும் சரி ஒரு பெண்களானாலும் அனைத்து பேருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக திருச்சியிலே மிகப்பெரிய மாநாட்டை நாம் வெற்றிகரமாக கூட்டுவோம் என்று கூறி இந்த தேனி வெள்ளான் செட்டியார் உறவின்முறை சங்கம் இன்னும் மென்மேலும் இன்று பவளவள 50வது ஆண்டுகளான இந்த உறவின்முறை சங்கம் அடுத்து 75 ஆண்டு காலம் சங்கத்தை விழாவை சிறப்பாக நடத்தும் பொழுதுக்கு எதிர்காலத்தில் வலுவோடும் பொலிவோடும் இந்த சங்கம் சீரும் சிறப்பாக நம்மெல்லாம் அவருடைய ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறவால் மட்டுமல்ல உணர்வாலும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய சிறப்புரையை தந்திருக்கிற மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் எழுச்சிநாயகன் SPN சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தேனி வெள்ளான் செட்டியார் உறவின்முறை சங்கத்தின் சார்பாக பொன்னாடையும் உறவு பெருமக்களே, அடுத்த நன்கொடையாளர்களுக்கு விருது